ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போப் மரணித்திருக்கிறார். போப் பிரான்சிஸ் உயிரிழந்துள்ளார். இது வந்து இப்போ உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எப்படின்னா ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்காக நம்ம இந்த மேட்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னா, போப்புன்றவர் யார்? போப்பாண்டவர்னு சொல்லி உலகத்தின் நம்பர் 1 அவர் தான். அதாவது கடவுளுக்கு அடுத்த படியாக ரோமன் கேத்தலிக் மக்கள் பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஒரு தலைவர் யார் அப்படின்னா போப் தான். ஸோ போப் ஆண்டவர்னு சொல்லி அழைப்பாங்க மரியாதையாக. ஸோ இப்போ இந்த போப் ஆண்டவர் என்று அழைக்கப்படக்கூடிய போப் பிரான்சிஸ் வந்து உயிரிழந்துட்டார். சுவாச கோளாறு, வயது முதிர்ச்சி காரணமாக 88 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, வந்து மரணிச்சிட்டார். ஸோ போப்புனா யார்? போப்புனா என்ன? போப் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அடுத்த போப் யார்? ஏன்னா அந்த ரோமன் கேத்தலிக்கோட செட்டப் எப்படி இருக்கும், சரியா? இதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து பத்திரிகை துறையில் நுழைந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா 4வது போப்பை பார்க்க போகிறேன். அதாவது என்னென்னா, போப் எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதற்கு முன்பு அந்த தேர்வுக்கு அவர்கள் போகணுன்னாலே 80 வயதுக்கு ஒரு வயதுனாலும் குறைவாக இருக்கணும், 80 வயது கீழே இருக்கணும். அப்போ தான் அந்த போப் போட்டியிலே அவர் வர முடியும், கோதாக்கே வர முடியும். அப்படி கோதான்றது சண்டைக்கு சொல்லுவாங்க, இது அமைதிக்கான கோதாக்குள்ளே வர முடியும். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா, எனக்கு தெரிந்து அதாவது சமீப காலங்களில் 27 வருடங்கள் வந்து அதிகபட்சமாக கிட்டத்தட்ட வந்து 27 வருடங்களாக போப்பாக இருந்தவர் போப் ஜான் பால் II, சரியா? இவர் தான் வந்து அதிகப்படியாக 2005 வரைக்கும் போப்பாக இருந்தார், கிட்டத்தட்ட 77லேருந்து. ஸோ இவர் தான் அதிகபட்சமாக வந்து போப்பாக இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் போப் பெனடிக்ட் இருந்தார். அவர் வந்து போலாண்டை சேர்ந்தவர், இவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர். யார்? பெனடிக்ட். அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இவர் வராரு, தற்போதைய போப் பிரான்சிஸ். இவர் வந்து அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். இவர் வந்து எப்படி எந்தெந்த நாட்டிலேருந்து எப்படி இந்த போப்பை, அதாவது ஆட்சிக்கே தலைவராக இருக்கக்கூடியவர்கள் உலகம் பூரா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எந்த நாட்டை சேர்ந்தவர்களை வந்து இதில் இப்போ அதிகமாக இருக்காங்க, எப்படி அவர்கள் வர முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் செட்டப் கீழே எப்படி இருக்குமோ தெரியல, பிரதர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபாதரியார்னு பார்ப்பீங்க. இந்த நார்த்து தமிழ்நாட்டில் ஐயர்னு வாங்க, ஆயர்னு வாங்க, அவங்க அதை வந்து ஐயர்னு மாற்றிவிட்டாங்க பேச்சு வழக்கில். ஏன்னா அது மாதிரி எப்படி கிறிஸ்தவத்தில் ஐயர் இருக்க முடியும்னு நமக்கு தெரியல, அந்த மாதிரி பேச்சு வழக்கில் கூப்பிடுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் ஃபாதரியாருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிலைகள் இருக்கும், அதில் சீனியர் ஜூனியர்லாம் இருக்கும். அதற்கப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஷப் என்று இருப்பாங்க, அவர் ஆர்ச் பிஷப்னுவாங்க, மறை மாவட்ட ஆயர் அப்படின்வாங்க. ஏன்னா இவங்க வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இப்போ சென்னை மறை மாவட்டம் டயாசிஸ்ன்னுவாங்க, அதே மாதிரி மதுரை மறை மாவட்டம், இந்த மாதிரி மறை மாவட்டங்களுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இதற்கு மேலே இது நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க. இதில் இந்த மறை மாவட்ட ஆயரா, அதாவது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இவர்களாக, அதாவது என்ன பிஷப்புகளாக இருப்பார்கள். இதற்கு மேலே உள்ள பதவி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டினல்ஸ் அப்படின்வாங்க. இந்த கார்டினல்ஸ் தான் உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நாட்டில் 0வாக இருக்கும். அதே மாதிரி இத்தாலியில் பார்த்திங்கன்னா 51 கார்டினல்ஸ் இருக்காங்க, 51 பேர். மொத்த கார்டினல்ஸ் 252 பேர். கார்டினல்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் 252 பேர். இவர்கள் தான் வாட்டிகனில் கூடி எல்லா முடிவும் எடுப்பாங்க. அதற்கு மேலே தான் போப்பு. இவர்களில் இந்த கார்டினல்களில் ஒருவர் தான் போப்பாக ஆக முடியும். இதுதான் அவருடைய சட்டத்திட்டம். கீழே பிரதரில் ஆரம்பித்து நேராக கடைசியில் டாப் யாருன்னா போப்பு. ஸோ இப்போ போப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கார்டினல் ஆகணும். கார்டினல் எப்படி ஆக முடியும் அப்படின்னா, அதை வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா போப்பு தான் கார்டினல்ஸை நியமிக்கணும், சரியா? இப்போ இந்தியாவில் கார்டினல்ஸ் இத்தனை கோடி மக்களுக்கு ஒரு கார்டினல் கூட இல்லாமல் இருந்தது பல காலமாக. ஒரு கார்டினல் பாம்பேயை சேர்ந்தவர் ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் கொஞ்ச நாள் கேரளாவை சேர்ந்தவர் இருந்தார். ஆனால் இப்போது தான் இந்தியாவில் 6 கார்டினல்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாருனால? வாட்டிகனால், அதாவது போப்புனால் தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்கள் 6 கார்டினல். இப்போ என்னென்னா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற மாதிரி போப்பு தான் கார்டினல்களை தேர்வு செய்வார்.
ஏன்னா பிஷப்புகளில் ஒருத்தர், இந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 பிஷப் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பிஷப்புகள் வந்து மக்களால் அந்த டயசிஸால் தேர்ந்தெடுக்கப்படுற பிஷப்பு, அந்த பிஷப்புகளில் ஒருத்தரை கார்டினலாக தேர்வு செய்வது வாட்டிக்கன், அதாவது போப் தேர்வு செய்வார். அந்த கார்டினல் அந்த மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிடுவார். கார்டினல் செட்டப்புக்குள்ளே போனாட்டான்னா, ஒரு போப் மறைந்து விட்டாராலோ இல்லை அந்த போப் ரிசைன் பண்ணிட்டாருனாலோ, ரிசைன் பண்ண யாருமே சமீப நாட்களில் இல்லை, ஒரே ஒருத்தர் போப் பெனடிக்ட் மட்டும்தான் தன்னால் முடியலன்னு சொல்லி வெளியில் போயிட்டார். மித்த எல்லாமே மறைந்து விடுவார்கள். எத்தனை வருஷம், 5 வருஷமாக இருந்தாலும் 25 வருஷமாக இருந்தாலும் ஜான் பால் மாதிரி மறைந்து விட்டதுக்கப்புறம் போப்புக்கு தேர்தல் நடக்கும். இந்த தேர்தல் வந்து மிக சுவாரஸ்யமானது. இந்த தேர்தலின் அடிப்படையில் தான் ஜனநாயகமே வந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஜனநாயகத்தில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஜனாதிபதி ஒரு முறையில் தேர்ந்தெடுக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வகையில் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா. இந்த ஸ்டைல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, வாட்டிக்கனில் போப்புக்கு நடந்த தேர்தலை அடிப்படையாக கொண்டு தான் ஜனநாயக ஆட்சியிலே வந்தது, இந்த வாக்களிக்கும் முறையே வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரதர் ஆகணும், ஃபாதரியர் ஆகணும் அப்படின்னா கிறிஸ்தவத்தில் என்னென்னா அதுக்கான வகுப்புகள் இருக்குது, அதுக்கான கல்லூரிகள் இருக்குது, அதில் படித்து அவர்கள் வந்து விடுவார்கள். அதற்கு அடுத்த கட்டம் தான் வந்து பிஷப்பாக வந்து விட்டார்னா அது உச்சபட்ச மறை மாவட்ட தலைவர் மாதிரி. ஸோ அதிலிருந்து ஒருத்தரை தான் வந்து வாட்டிக்கன் வந்து கார்டினல்களால் தேர்ந்தெடுக்கும். அப்போ இந்தியா மொத்தத்துக்கும் சேர்த்து இப்போ வந்து 6 கார்டினல் தான் இருக்காங்க. சில நாட்டில் கார்டினல் இருக்க மாட்டாங்க. இதில் உச்சபட்சமாக இட்டாலியில் மாத்திரம் 51 கார்டினல்கள் இருக்காங்க. அதில் வாக்களிக்க தகுதியானவர்கள், அதாவது போப்பாண்டவரை தேர்வு செய்யக்கூடிய வாக்களிக்க தகுதியானவர்கள் வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு என்ன கார்டினலாக அவர்களுக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த போப்பாக வரக்கூடியவர் இந்த கார்டினல்ஸில் உள்ள ஒருத்தரை தான் தேர்வெடுப்பாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் தற்போது 252 கார்டினல்கள் இருக்காங்க. இதில் வாக்களிக்க தகுதியானவர்கள் 135 பேர் தான் இருக்காங்க. மீதி ஆளுகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள்லாம் 80 வயசு தாண்டிட்டாங்கன்னா அவர்கள் வாக்களிக்க முடியாது. ஏன் வாக்களிக்கிறதுக்கு எத்தனை வயசாக இருந்தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வாக்களிக்கிறது மட்டும் இல்லை, இந்த கார்டினல்கள் வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த கார்டினல்களில் ஒருத்தர் தான் அடுத்த போப்பாக தேர்வு செய்யப்படுவாங்க. அப்போ இவர் 80 வயசுக்கு மேலே ஆனவர் வாக்களிக்கணும்னு வந்தார்னா இவருக்கும் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றதுனால அது தவிர்க்கப்படுகிறது. ஸோ ஒரு 135 கார்டினல் தற்போது இருக்காங்க. இவர்களெல்லாம் இப்போ வந்து போப் பிரான்சிஸ்க்கு அடக்கம் செய்ததுக்கு பிறகு ஒன்று கூடுவாங்க. இது கடந்த காலத்தில் வரலாற்றில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த தேர்தல் நடைபெறும். ஏன்னா முதல்ல அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க, இந்த மாதிரி போப் இறந்துட்டார், அடுத்த போப் தேர்வு செய்யப்படும்னு. அப்புறம் இவர்கள்லாம் பல்வேறு நாடுகளில் எந்த நாட்டில் கார்டினல் இருக்காங்களோ அங்கீகரிக்கப்பட்ட கார்டினல் ஃபுல்லாக அங்கேருந்து வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவர்கள் வந்து தேர்வு செய்வார்கள்னா எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் எப்படி நடக்கும்னா 10 நாள் எலெக்ஷன். இந்த 10 நாள் எலெக்ஷனுக்கு எப்படின்னா, எல்லா கார்டினல்ஸ்களையும் போட்டு அடைத்து விடுவார்கள். எங்கே வாட்டிக்கனில் உள்ள இந்த மிகப்பெரிய அரண்மனை, அது மிகப்பெரிய சர்ச்சும் அதில் இருக்குது, மிகப்பெரிய ஹாலும் அதில் இருக்குது, மிகப்பெரிய அரண்மனையும் இருக்குது. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செயின்ட் பீட்டர் ஸ்கொயர் அப்படின்வாங்க. இந்த செயின்ட் பீட்டர் ஸ்கொயருக்குள்ளே தான் சிஸ்டைன் சாப்பல்னு இருக்குது. இந்த சிஸ்டைன் சாப்பலுக்குள்ளே தான் உட்காந்து இவர்கள் தேர்வு செய்வாங்க. அங்கே தான் வாக்கெடுப்பு நடக்கும். ஆனால் இந்த செயின்ட் பீட்டர்ஸ் இது இருக்கு இல்லையா, ஸ்கொயர், இதில் தான் அங்கே தங்குமிடம் இருக்கும். இந்த தங்குமிடத்தில் கொண்டு போய் பெரிய பெரிய டோர்ஸ் 30 அடி 40 அடி இருக்கும். அதுக்குள்ளே இந்த கார்டினல்ஸ் கூட 2 பேர் தான் இருக்கலாம். ஒருத்தர் உதவியாளர், ஒருத்தர் சமையல்காரர், இப்படின்னு 2 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இவர்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஆஜராகிட்டாங்க. இவர்களுக்கு சம்மன் வழங்குவாங்களாம். இதுக்கு பேர் சம்மனா. நீங்கள் வந்து ஆஜராகணும் அடுத்த போப்பர் தேர்ந்தெடுக்குன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு சம்மன், வந்ததுக்கப்புறம் ஒரு சம்மன் வழங்குவாங்க. என்னென்னா தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு. இந்த 2 சம்மன்கள் இந்த கார்டினலுக்கு வழங்கப்படும். இந்த கார்டினல்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க 135 பேர்னா, மொத்தமாக அந்த சர்ச்சை பெரிய இதை வச்சு இரும்பை வச்சு பூட்டிடுவாங்க. 40 அடி கதவு. நீங்கள் பார்த்துட்டு இங்கிலீஷ் படத்தெல்லாம் அப்படி 4 பேர் 5 பேர் இழுப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரியான கதவுகள் இருக்குது. இந்த சாத்தி அதை பூட்டிடுவாங்க. உள்ளேருந்து இவர்கள் 10 நாளைக்கு வெளியே வரவே முடியாது. உள்ளுக்குள்ளேயே ஸ்டார் ஹோட்டலோட அதிகப்படியான எல்லா வசதிகளும் அங்கே இருக்கும். ஒவ்வொருக்கும் தனி அறைனா ஒரு சின்ன ரூம் கிடையாது, ஒரு மாளிகை அளவுக்கு. அப்போ உட்காந்து பேசுகிறதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஏன்னா அந்தந்த நாட்டை சேர்ந்த கார்டினலுக்கு அந்தந்த நாட்டு சமையல்காரன் கூட கூட்டுருவாங்க. இந்த தேர்தல் என்பதால் ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார், ஒரு சமையல்காரன் மட்டுமே. அதே மாதிரி இது உதவியாளர் ஒருத்தர் இவர்களை போட்டு உள்ளே பூட்டிடுவாங்க. இந்த 10 நாளில் என்ன ஆகுனா, முதல் நாளில் காலையில் ஒரு தேர்தல் நடக்கும். அப்போ 135 பேர் வாக்களிப்பாங்க. இந்த 135 பேரில் கார்டினல்கள் என்னென்னா, யார் போப்புன்னு யார் நின்னா தானே அவங்களுக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த சிஸ்டத்தில் எப்படி அப்படின்னா, அவர்கள் இந்த 135 பேரில் யாராக ஒருத்தர் அந்த லிஸ்ட்டில் உள்ள பேருக்கு ஒருத்தருக்கு வாக்களிக்கலாம்.
ஆனால் அவருக்கே வாக்களித்து கொள்ளக்கூடாது. அவருக்கே வாக்களித்தார்னா என்ன ஆகும்? எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ அதை தவிர்ப்பதற்காக விட்டுருவாங்க. அப்போ அவர்கள் ஏற்கனவே லாபி செய்து வைக்கப்பட்டிருந்த கார்டினல்கள் இருப்பாங்களே, இவர் ஒரு வாரம் அடுத்து ஃபெமிலியரான கார்டினல்ஸ் இருப்பாங்க உள்ள அப்படின்னு இவங்களுக்கே தெரியும்ல. ஏன்னா இது ஒரே குரூப் ஆயிருதில்ல கார்டினல்ஸ், எந்த நாட்டுக்காரவங்களாக இருந்தாலும் யார் யார் கார்டினலாக இருக்காங்கன்றதை பற்றி அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க வாக்களிப்பாங்க. வாக்களித்த உடனே மத்தியானமே இவர்கள் வாக்களித்த உடனே இவரை கதவு திறந்து விட்ருவாங்க. இவர்கள் மெயின் கதவு இல்லை, உள்ளுக்குள்ளே உள்ள கதவு, தங்கும் அறை கதவு திறந்து விட்ருவாங்க. அதில் போய் இவர் தங்கிடணும். தங்கினோடனே அடுத்த உத்தரவு வர வரைக்கும் அவர்கள் அங்கேயே தங்கியிருக்கணும். மத்தியானம் எண்ணி பார்ப்பாங்க. 2/3 மெஜாரிட்டி வந்தால் மட்டும்தான் ஒருத்தர் போப்பாக முடியும். சரிங்களா? அப்போ எப்படி 2/3 யாருமே நிற்கலைன்னா யாருக்காவது 135 பேர் யார் பேருக்கு குத்து மதிப்பாக போடுறதா? ஒருத்தருக்கு 17 ஓட்டு விழுகும், ஒருத்தருக்கு 24 ஓட்டு விழுகும், ஒருத்தருக்கு 45 ஓட்டு விழுகும். இதை வச்சு எப்படி நம்ம தேர்வு பண்ணுறது? 2/3 எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஈவினிங்கும் திருப்பியும் ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஓட்டெடுப்பு. திருப்பி 2வது நாள் அதுலேயும் யாரும் தேர்வு செய்யல. 2வது நாள் காலையில், 2வது நாள் மத்தியானம், 3வது நாள் காலையில், 3வது நாள் மத்தியானம்னு இப்படி போகும். 4வது நாள் காலையில் வந்தால் என்ன ஆகுதுன்னா 7வது முறையாக வாக்கெடுப்பு நடத்தப்படும் இல்லையா? இந்த 7வது முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து, சிறப்பு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து, இதில் இந்த 7வது ரவுண்டில் திருப்பியும் வாக்கெடுப்பு நடக்குது இல்லையா? வாக்கெடுப்பு நடக்கும்போது யார் அதிக வாக்கு பெற்றிருக்கிறார்களோ அதில் ஒரு 4 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. போதும்பா நீங்கள் ஃபுல்லாக தேர்ந்தெடுத்ததுன்னு. அந்த 4 பேர் ரேஸில் இருந்தால் 8வது வாக்கெடுப்பு நடக்கும். அந்த 8வது வாக்கெடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 4 பேரில் 2 பேரை ஃபில்டர் பண்ணி அதற்கப்புறம் கடைசியாக 9வது கட்டம் 10வது கட்டம் திருப்பி ஒரே ஆளுಗೆ வாக்களிச்சுட்டு கடைசியாக அவர் போப்பாக தேர்வு செய்யப்படுவார். இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு முறை வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகும் கரும்புகை ஒன்று மேலே வரும். இந்த கோபுரத்தில் ஒரு டோம்பு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கரும்புகை வந்துச்சுன்னா இன்னும் போப்பு தேர்ந்தெடுக்கல, செட் ஆகலைன்னே வரும். வெண்புகை வந்துச்சுன்னா போப்பு தேர்வு செய்யப்பட்டு விட்டார்னு வந்துடும். வந்தவுடனே அது 7வது நாளாக இருக்கலாம், 5வது நாளாக இருக்கலாம். தேர்வு செய்யப்பட்டு விட்டார்னா தான் இவங்க வெளியே வர முடியும். அதிகபட்சம் 10 நாள் இவர்கள் அடைக்கப்பட்டிருப்பார்கள். கார்டினல் பூரா வெளியே போக முடியாது. அந்த நேரத்தில் அவர்கள் டிவி பார்க்கக்கூடாது, டிவி சிக்னலே உள்ளே வராது. செல்ஃபோன், இந்த காலத்தில் செல்ஃபோனாக, அந்த காலத்தில் ரேடியோவாக இருந்தாலும் வேறு எந்த பேப்பராக இருந்தாலும் எதுவுமே இவர்களுக்கு வெளி உலக தொடர்பே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து ரேடியோவிலேயே அந்த காலத்தில் சொல்கிறான். இப்போ யூடியூப் வந்த காலம், இவர் பாட்டு நோண்டி பார்க்கும்போது இந்த கார்டினல் இருந்தால் அதிக வாய்ப்பு இருக்குதா கூறப்படுகிறேன்னு, சரி ஜெயிக்க போகிறது இவர் தான் இவருக்கு போட்டுருவாங்களா? இந்த மாதிரி இவர்கள் மனம் மாறி விடக்கூடாதுன்றதுக்காக வெளியிலேருந்து அழுத்தம், வெளியிலேருந்து எந்த விஷயமும் இவர்களுக்கு தெரியக்கூடாது. இவர்கள் என்ன செய்கிறாங்க வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இவர்கள் அந்த கார்டினல்ஸை 10 நாளைக்கு அடைச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அந்த தேர்வு முடிந்ததுக்கப்புறம் தான் அவர்கள் வெளியே விடப்படுவார்கள். அதுக்கப்புறம் தான் அந்த புதிய போப்பு வந்து அறிவிக்கப்படுவார். அப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது வந்து ஒரு 10 மாடி கட்டடம் அளவுக்கான உயரத்தில் அவ்வளோ பெரிய தூண்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உப்பரிகை. அந்த உப்பரிகையில் தான் இதுதான் வந்து என்னென்னா செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயர். இதிலேருந்து தான் வெற்றி பெற்ற போப் மேலேருந்து ஆட்சி வழங்குவார். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூரத்தில் உட்காந்து இவங்களுக்கு வந்து போப்பே தெரியாது. தூரத்தில் ஒயிட் கலரில் தெரிகிறார், போப் வராருன்னு அங்கேருந்து மைக்கில் சொல்கிறத வச்சு தான் அவர் தான் போப்புன்னு தெரியுமே தவிர, அந்த மாதிரி ஒரு ஆட்சி வழங்குவார். அன்றைக்கி புதிதாக தேர்ந்தெடுக்க போகிற ஆட்சி வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடி ஆட்சி வாங்கிட்டு அதோடு போயிடுவாங்க. அந்த போப்பு அப்படி கண்டினியூ ஆவார். இதுதான் அடுத்து நடக்க போகுது. இப்போதைக்கு இந்த போப்பு, மறைந்த போப்பை 2-3 நாட்கள் ஆகும் இந்த ப்ரொசீஜர் வர அடக்கம் செய்வதற்கு. அடக்கம் செய்து அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. கண்ணாடி கூண்டில் வச்சு என்னென்னமோ பண்ணுவாங்க. அது அப்படியே வந்து அடக்கம் பண்ணாமல் கூட வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதற்கப்புறமா தான் இந்த போப் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் யார் வர போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்தியாவுக்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இத்தாலியை சேர்ந்தவர்கள் தான் அதிக காலம் போப்பாக இருந்திருக்காங்க. இந்த போப்பு தேர்ந்தெடுப்பதிலும் அதே மாதிரி போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த கார்டினல்ஸ் இது அதிகப்படியாக டாமினேட் பண்ணுறது யாருன்னா இத்தாலி தான். அந்த காலத்துலேருந்து 2000 வருஷமாக கிட்டத்தட்ட செயின்ட் பீட்டர்ஸ் தான் அவருடைய வழி தான் அவங்க போகிறாங்க. அந்த காலகட்டத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆதிக்கம் செலுத்தக்கூடியது உலகத்திலே இத்தாலி தான் இந்த ஆர்சிக்கு. ஏன்னா அவர்களுடைய நாட்டுக்குள்ளே தான் இந்த சிறிய நாடே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேட்டிக்கனே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது தனி நாடாக இருந்தாலும் அந்த நிலப்பரப்புக்குள்ளே தான் இருக்குது. எனவே அவர்கள் ஆதிக்கம் தான் இன்று வரை இருந்தது. தற்போது தான் கடந்த 3 போப்புகளுமே போலாண்டை சேர்ந்தவர் ஒருவர், போன போப்பு வந்து ஜெர்மனை சேர்ந்தவர், அதுக்கடுத்து தற்போது இருந்திருப்பவர் வந்து அர்ஜென்டினாவை சேர்ந்தவராக இருக்கிறார். அதுக்கு முன்னாடி வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இத்தாலியை சேர்ந்தவர்கள் தான் அதிகப்படியாக போப்பாக இருந்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கானா? நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா கார்டினல்களே இல்லாமல் இருந்த இந்தியாவில் தற்போது கூவக்காடுன்னு ஒருத்தர்,
ஜார்ஜ் கூவக்காடு அப்படின்னு திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் இளம் வயது கார்டினலாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அவர் வயது வந்து 51. அவர் சமீபத்தில் கூட 2024 மோடி கூட வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். இவர் இளம் வயதில் என் ரூட்டில் போய் இவர் வந்து பிஷப்பாக இல்லாத ஒருத்தர் வந்து அது கார்டினல் ஆனது இவர் ஒருத்தர் தான். ஸோ அந்த கூவக்காடு ஒருத்தர் தான் தற்போது 6வது கார்டினலாக இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இவர்கள்லாம் போப் ஆவாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.